Hello everyone, welcome back to my channel. Friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு வந்து எப்படி சமைக்கிறதுன்னு இந்த வீடியோல காமிக்கிறோம். இதை நீங்க கவனமா பாருங்க. நீங்களும் உங்க வீட்ல ஈஸியா காரக்குழம்பு வைக்கலாம். அதுக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நூக்கல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வந்து சமைக்கிறதுனால அதுக்கு தேவையான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாங்கள் ஒன் பை ஒன்னா வீடியோவில் காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சட்டி வச்சாச்சு. அதில் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் போட்டாச்சு. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை போடுறோம். அதுக்கு அடுத்தது பாருங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் சமையல் வீடியோ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சாலே அவங்க வீட்டில் ஈஸியாக சமைச்சிடலாம். வெங்காயம் வந்து போட்டுட்டு நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கணும். வதங்கிடுச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது ஒரு கோல்டன் கலரில் ஒரு பொன்னிறமாக மாறிடும். ஸோ அப்படி மாறிச்சுனாலே வெங்காயம் வதங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன இன்க்ரீடியண்ட்டோ அதை ஆட் பண்ணணும். இது மாதிரி காரக்குழம்புலாம் சமைக்கணும், எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சினாலே ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் அதை பற்றி சமையல் பற்றி தெரியாதவங்களுக்கு தான் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி சமையல் வீடியோஸ்லாம் அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காரக்குழம்பு சமைச்சிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாருங்க. லைட்டா தான் மாறி இருக்கு, லைட்டா ஒரு பொன்னிறமா மாறி இருக்கு. இது என்ன வச்சிருக்கோம்னா தண்ணியில எப்பவுமே கத்திரிக்காய் கட் பண்ணா தண்ணியில தான் போட்டு வைக்கணும், அப்பதான் அது கலர் மாறாம இருக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நூக்கல் இதெல்லாம் கட் பண்ணி கேரட் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே தண்ணியில போட்டு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து போட்டு வதக்க போறோம் இல்லையா, அதனால தண்ணியை விட்டு இருத்துட்டு அதை அப்படியே போட போறோம். இப்போ இது என்னன்னா கேரட்டு, நூக்கல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு. இந்த காரக்குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். என்ன ரீசனா இதில் நிறைய காய்கறிகள்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்தோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். யூஸ்வலாக கத்திரிக்காய் காரக்குழம்பே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா நல்லாயிருக்கும். ஏன்னா கத்திரிக்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, கேரட்டு, நூக்கல் இதெல்லாமே போட்டிருக்காங்க இல்லையா, அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுல ஒன் பை ஒன்னாக நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க தேவையான இன்க்ரீடியன்ட் என்னதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். அதே மாதிரி சமையல்னாலே கல்லுப்பு போட்டால் ரொம்ப அந்த சமையல் அந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சால்ட்டு கூட போட்டுக்கலாம், சரிங்களா. கல்லுப்பு கிடைக்கல, என்கிட்ட சால்ட்டு தான் இருக்குன்னா வெறும் சால்ட்டை கூட போட்டுடலாம். சால்ட்டுனா தமிழில் தூள் உப்பு இல்லை அப்படி சொல்லுவாங்க, தூளாக இருக்கும் இல்லையா அந்த உப்பு. கல்லுப்பு இல்லைன்னா தூள் உப்பு, அதாவது உங்களுக்கு புரியணும். சாதாரண உப்பு வந்து இப்போ நம்ம வந்து சமையலில் சேர்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஒரு முழு தக்காளியை தண்ணியில் போட்டு அலசிட்டு அந்த தக்காளி என்ன பண்ணணும் இது மாதிரி நசுக்கி விடணும். நசுக்கி அப்படியே கையால நசுக்கி 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 புழிஞ்சி அதை அது மாதிரி அப்படியே போட்டு அந்த குழம்புல போட்டுடணும். எப்பவுமே எந்த குழம்புலையுமே தக்காளி இருந்தால் தான் அது ரொம்ப சுவையாக இருக்கும். தக்காளி இல்லைன்னா அந்த அளவுக்கு சுவை இருக்காது. ஸோ வெங்காயம் தக்காளின்றது வந்து பார்த்தீங்கன்னா காமனான விஷயம்தான். இப்போ அதில் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம்.
இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டாச்சு, அது நல்லா கொதிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா சூப்பரா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. ஆக்சுவலா வந்து இது எங்களோட நேட்டிவ் பிளேஸ்ல வந்து ஒரு ரிலேட்டிவோட வீடு. அவங்க வீட்டில் தான் இப்போ சமையல் செஞ்சு இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டங்களை சமைக்கிறது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மண் சட்டி மண் பாண்டங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா அதில் சமைச்சா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நம்ம செய்யற சமையல். இங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வருது. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு, அதாவது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நூக்குள், கேரட் போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி காரக்குழம்பு உங்க வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கொச்சிச்சா நல்லா அருமையான காரக்குழம்பு தயாராகிடுச்சு.